வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ ஒரு சின்ன லேப் பசிலோட ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஸ்கிரீனை பாருங்க. இங்க 2 பீக்கர் இருக்கு பாத்தீங்களா? ரெண்டுலயும் அயன் அயான்ஸ் தான் இருக்கு. ஒன்னு பொட்டாசியம் ஃபெரோசைனேட், இன்னொன்று ஃபெரிக் குளோரைடு. ஆனா ஒன்னு மட்டும் பார்த்தா எவ்ளோ காமா, ஸ்டேபிளா, கலர் கூட மாறாம இருக்கு. இன்னொன்று அத பார்த்தாலே தெரியுது எப்ப வேணும்னாலும் ரியாக்ட் ஆயிடும் போல ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. ரெண்டுலயும் ஒரே அயன் தான். அப்போ ஏன் இவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ்? சோ இந்த பசிலோட ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த கான்செப்டை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அந்த பீக்கரோட பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் உங்களுக்கே கிளியரா புரிஞ்சிரும். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், சார் ஏன் நம்ம இந்த ஸ்டெபிலிட்டி பத்தி படிக்கணும்? வை டு வி கேர்? ரொம்ப சிம்பிள். ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன அப்புறம் அது அப்படியே இருக்குமா இல்ல உடனே பிரிஞ்சு போயிடுமான்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இதுதான் தேவை. இது சும்மா டெக்ஸ்ட் புக் தியரி மட்டும் இல்ல. மெடிசன்ல இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் இதோட யூஸ் இருக்கு. சரி வாங்க, இப்போ இதோட கோர் ஐடியா என்னன்னு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். ஸோ அட் த சிம்பிளஸ்ட் லெவல், ஸ்டெபிலிட்டினா என்ன? ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அதுவாவே உடைஞ்சு போகாம எவ்வளோ தடுத்து நிக்குதுங்கிறது தான். இன்னும் சொல்லணும்னா, அந்த சென்டர்ல இருக்கிற மெட்டல் ஆட்டமும் அதை சுத்தி இருக்கிற லிகன்ஸை எவ்வளோ டைட்டா எவ்வளோ கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கோங்கிற ஒரு மெஷர். அதுதான் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி எடுத்துக்கலாம். கிரிப் ஸ்ட்ரென்த், கையை எவ்வளோ கெட்டியா பிடிக்கிறோங்கிறது மாதிரி. ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஒரு ஸ்ட்ராங் கிரிப்னு நினச்சிக்கோங்க. அந்த மெட்டல் ஆட்டம் லிகன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். ஸோ அந்த லிகன்ஸ் ஈஸியா வெளியே போக முடியாது. அதே ஒரு அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை பார்த்தீங்கன்னா அது ஒரு வீக் கிரிப் மாதிரி. லிகன்ஸ் ரொம்ப லூஸா இருக்கும். ஸோ அவங்க ஈஸியா வெளியே போயிடலாம், இல்ல வேற லிகன்ஸ் வந்து அவங்கள ரீப்ளேஸ் கூட பண்ணிடலாம். சரி, இந்த கிரிப் ஸ்ட்ரென்த் அனாலஜியை விட இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான அனாலஜி பார்ப்போம். இது கண்டிப்பா உங்க மனசுல இந்த கான்செப்டை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஓகே, இந்த மேக்னெட் அனாலஜியை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் மேக்னெட்டா எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன மெட்டல் பீசஸ் தான் நம்ம லிகன்ஸ். பாருங்க எவ்வளோ கெட்டியா பிடிச்சிட்டு இருக்குன்னு. இப்போ ஸ்டெப் 2, ஒரு வீக் மேக்னெட்டா எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். பாத்தீங்களா, மெட்டல் பீசஸ் அதாவது லிகன்ஸ் ரொம்ப ஈஸியா விழுந்துரும். இப்போ ஸ்டெப் 3, இந்த ரெண்டு சிஸ்டமையும் நம்ம ஷேக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது லிகன் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிற மாதிரி. என்னாகும்? வீக் மேக்னெட்ல இருந்து மட்டும்தான் அந்த மெட்டல் பீசஸ் விழும். ஆனா அந்த ஸ்ட்ராங் மேக்னெட் அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். கிளியரா புரியுதா? சோ இந்த கான்செப்ட் ஏன் தேவைப்பட்டுச்சு? அப்போல்லாம் கெமிஸ்ட்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா அது அப்படியே இருக்குமா இல்ல உடனே உடஞ்சு போயிடுமான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த கேள்விக்கு, அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனா வந்தது தான் இந்த ஸ்டெபிலிட்டி கான்செப்ட். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த பசிலுக்கு வருவோம். அ டேல் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸஸ். அந்த 2 பீக்கரோட ஸ்டோரி என்னன்னு பார்த்து அந்த பசிலை இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஓகே, டேபிள பாருங்க. பீக்கர் 1ல நம்ம ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் அது FeCN6 4-. இங்க அந்த சென்ட்ரல் அயன் ஆட்டம்க்கும் சைனைட் லிகன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற பாண்ட் அதை ஒரு பெரிய திக்கான ரோப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கெட்டி. அதனால அது யாரும் வந்தாலும் அசையாது, சேஞ்ச ரெசிஸ்ட் பண்ணும். பட் பீக்கர் 2ல இருக்கிற அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் FeH2O6 3+ பாருங்க. இங்க அயனுக்கும் வாட்டர் மாலிக்யூல் லிகன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற பாண்ட் அது ஒரு சின்ன மெலிசான த்ரெட் மாதிரி தான். ரொம்ப வீக். சோ வேற ஏதாவது லிகன் வந்தா இந்த வாட்டர் லிகன்ஸை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிட்டு அது போய் உட்காந்துரும். சி ஈஸிலி சேஞ்சஸ். இப்போ புரிஞ்சிருக்குமே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பசிலோட சொல்யூஷன் இவ்ளோ சிம்பிள் தானா? அந்த ஸ்டேபிள் yellow சொல்யூஷன்ல ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் திக் ரோப்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா அந்த அன்ஸ்டேபிள் ரியாக்டிவ் சொல்யூஷன்ல வீக் பாண்ட்ஸ் ஒரு தின் த்ரெட் மாதிரி தான் இருக்கு. தட்ஸ் த ஹோல் சீக்ரெட். ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தது தியரி. இப்போ இந்த டாபிக்கோட ரியல் லைஃப் பவர் என்னன்னு பார்க்கலாம். Why stability saves lives. இந்த சிம்பிள் ஐடியா எப்படி ஒரு லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க கிலேஷன் தெரப்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பாடியில தெரியாம லெட், மெர்க்யூரி மாதிரி ரொம்ப டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸ் போயிடுச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். அதை நம்ம பாடியில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ற ட்ரீட்மெண்ட் தான் இது. தி ட்ரீட்மெண்ட் ஒர்க்ஸ் பிகாஸ் தி கீலேட்டர் ஃபார்ம்ஸ் அ மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் than the tissue proteins do. ஓகே, சிலேஷன் தெரப்பி இன் ஆக்ஷன். ஸ்டெப் 1, த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்ம பாடிக்குள்ள போன அந்த டாக்ஸிக் லீட் நம்ம பாடியோட இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் கூட போய் பைண்ட் ஆயிடுது, நம்ம சிஸ்டமை பாய்சன் பண்ணுது. ஸ்டெப் 2, தி சொல்யூஷன். இப்போ டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? EDTA ஒரு சிலேட்டிங் ஏஜென்ட்டை நம்ம பாடிக்குள்ள அனுப்புறாங்க. ஸ்டெப் 3, தி மெக்கானிசம். இப்போதான் நம்ம ஸ்டெபிலிட்டி கான்செப்ட் பிளேக்குள்ள வருது. அந்த EDTA பாடிக்குள்ள போன உடனே அந்த லீடை பார்த்து புரோட்டீன் கூட இருக்கிற லீடை திருடி தான் கூட ஒரு புது காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடும்.
ஏன்? பிகாஸ் அந்த PBEDTA காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் லீட் பாண்டை விட எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள். அதனால தான் அந்த லீட் புரோட்டீனை விட்டுட்டு EDTA கூட போயிடுது. ஸ்டெப் 4, த ரிசல்ட். இப்போ ஃபார்ம் ஆன இந்த PBEDTA காம்ப்ளெக்ஸ் இருக்கே, அது நம்ம பாடிக்கு ஹார்ம்லெஸ் அண்ட் ரொம்ப ஸ்டேபிள். அது அப்படியே நம்ம யூரின் வழியா சேஃபா வெளியே போயிடும். ப்ராப்ளம் சால்வ். ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்னு புரியுதா? ஒரு ஹை ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். அதுதான் இந்த லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட்டோட கீ. நம்ம படிக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஜஸ்ட் மார்க்ஸ் வாங்குற ஒரு தியரி இல்ல. அது ரியல் லைஃப்ல ஒருத்தரோட உயிரை காப்பாத்துற ஒரு பவர்ஃபுல் டூல். சரி ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் டூ அ குவிக் ரீகேப். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்னெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்கலாம். Okay, here's your 3-point exam recap. Point number 1, the core idea. Stability, simpler grip strength. Strong grip, stable complex. அவ்வளவுதான். Point number 2, the mental image. And the strong magnet, stable complex, versus weak magnet, unstable complex analogy-ய எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. And point number 3, the key example. Chelation therapy. ஒரு more stable complex-அ ஃபார்ம் பண்ணி எப்படி டாக்ஸின்ஸை வெளியே அனுப்பி உயிரை காப்பாத்துதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ், கோர் ஐடியா, மென்டல் இமேஜ் அண்ட் கீ எக்ஸாம்பிள், இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாம்ல இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இட் வில் ஃபீல் மச் லைட்டர். யூ கேன் டெஃபினெட்லி டூ திஸ். ஓகே, உங்க கொம்பிடு உங்களுக்காக ஒரு ஃபைனல் கொஸ்டின். ஸ்டெபிலிட்டிங்கிறது ஸ்ட்ராங்கர் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்றத பத்தின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ மெடிசன்லயோ இல்ல டெக்னாலஜிலயோ நம்ம டெய்லி லைஃப்ல வேற எங்கெல்லாம் இந்த பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வித் that தாட் நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல மீட் பண்ணலாம். நன்றி.